வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. ஓம் சரவணபவ. அருணகிரிநாதர் அருளிச் செய்திருக்கின்ற கந்தர் அனுபூதி பாடல் 6. திணியான மனோசிலை மீதுணதாள், திணியான மனோசிலை மீதுணதாள், அணிவார் அரவிந்தம் அரும்புமதோ, அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயாவரணே. பாடல். திணியான மனோசிலை மீது உனது தாள். திணியான என்றால் கடினமான, திண்ணமான, உறுதியான. மனோசிலை அந்த கல் போன்ற மனம். சிலை சிலை மனம் சிலையாகிவிட்டது. கல் போன்ற மனம், திண்ணிய இறுகிய கல் போன்ற மனத்திலே முருகா, உனது தாமரை மலர் போன்ற திருவடிகள் மலர்வதுண்டோ? 2 வரியினுடைய பொருள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனதை கல்லாக வைத்திருக்கக்கூடாது. உள்ளம் கசிந்து உருகி அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். இதை நாம் இந்த பாடலிலே தெரிந்து கொள்கின்றோம். மனோசிலை, இந்த மனத்தை சிலை போன்ற கல்லாக வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி மனத்தை சிலை போன்ற கல் போன்ற நிலையிலே வைத்திருந்தால் தாமரை மலர் போன்ற முருகப்பெருமானது பாதம் நமது மனத்திலே பதியாது. அதுதான் அந்த வரி. திணியான மனோசிலை மீது உனது தாள், திணியான மனோசிலை மீதுணதாள், பதியாது. அரவிந்தம் அரும்புவதோ, அணியார் அரவிந்தம், அழகான அந்த தாமரை மலர் போன்ற நின் திருப்பாதம் கல்லாகி இருக்கின்ற மனதிலே மலராதே, இருக்காதே. அந்த மனதிலே உன் திருப்பாதம் பதியாதே. அப்படி மனம் கொண்டவர்கள் உன் திருப்பாதத்தை பார்க்க முடியாதே. அப்படி என்றால் முருகனுடைய அருட்பாதம், முருகனுடைய திருவடிகள் நம் நெஞ்சிலே பதிவதற்கு, நம் மனத்திலே தோன்றுவதற்கு நாம் மனத்தை உருக்கி அன்பால் பெருக்கி வைத்திருக்க வேண்டும். கல் போன்ற மனம் இல்லாதிருக்க வேண்டும். இறைவன் கல் போன்ற மனதினை கூட கனிய வைப்பான் அவனுடைய அருளாற்றலால். சரணம் என்று சரணடைந்தால், முருகா சரணம் என்று சரணடைந்தால் கண்ணில் போன்ற மனமும் கனியும். திணியான மனோசிலை கனியும், உள்ளம் உருகும். முருகனை போற்றி பாடி முருகனை நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்து வந்தாள். பணியாயன வள்ளி பதம் பணியும், பணியாயன எனக்கு சொல்லாய். உனது திருப்பாதம் என் நெஞ்சிலே பதிந்திருக்க வேண்டும். உனது 6 முகம் என் நெஞ்சிலே பதிந்திருக்க வேண்டும். 12 விழிகள் நெஞ்சிலே பதிந்திருக்க வேண்டும். முழுமையான முருகப்பெருமான் அழகு, அந்த அழகு உருவம் என் நெஞ்சிலே எந்நாளும் பதிந்திருக்க வேண்டும். நான் உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். பணியாயன வள்ளி பதம் பணியும், வள்ளிப்பிராட்டின் பாதங்களை பணிந்து கொண்டிருக்கின்ற தனியா அதிமோக பராபரனே, தயாபரனே, கருணை கடலே, கருணாகரனே, தயாபரன், தயாபரனே, தனியா அதிமோக தயாபரனே, கருணை கடலே முருகா. பணியாயன உன்னுடைய அருளாற்றல், உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் என் நெஞ்சிலே என்றுமே இருக்க வேண்டும். உன்னை நான் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை உனக்கான கோவிலாக ஆக்கி வைக்க வேண்டும். என் மனமே நின் கோவில் ஆக்கி அருளாய், என் மனமே நின் கோவில் ஆக்கி அருளாய்.
நீ இருக்கிற இடத்திலே நான் என்றுமே இருப்பேன், என்னோடு நீ இருக்க வேண்டும். இந்த உருவகத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே உருவாக்கி இருக்கிறார். அருமையான சந்தத்திலே அமைந்திருக்கின்ற வரிகள். திண்ணம் மிக திண்ணிய மனோசிலை. அந்த மனோசிலையிலே இறையருள் பதியாது. அதனால் நாம் மனதை உருக்கி இறைவனுக்குரிய கோவிலாக ஆக்கி வைக்க வேண்டும், உள்ளம் பெரும் கோவிலாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பது இந்த பாடலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த கருத்தினை அருணகிரிநாதர் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பாடல் மிக அருமையான பாடல். சந்தத்திலே அனைத்து பாடல்களும் சந்தத்திலே தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் படியுங்கள், நெஞ்சிலே தாங்கி வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய நினைவாற்றல் கூடும். கந்தர் அனுபூதி தொடர்ந்து படிக்கின்ற பொழுது நினைவாற்றல் கூடும். திணியான மனோசிலை மீதுணதாள். அப்படி அணியாரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வல்லி பதம் பணியும் தனியாக அதிமோகதயாபரணே. படிக்க படிக்க இனிக்கும். கந்தர் அனுபூதி படிக்க படிக்க இனிக்கும். படிக்க படிக்க முகமலர்ச்சி ஏற்படும். படிக்க படிக்க இந்த மாயைகளெல்லாம் நீங்கும். சக மாயைகள் நம்மை விட்டு விலகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு கிட்டும். ஆகவே முருகப்பெருமானின் அருளினை போற்றி பாடுவோம், தினமும் வணங்குவோம். முருகப்பெருமான் குறித்த பாடல்களை நெஞ்சிலே தாங்கி பக்தி பரவசத்துடன் பாடி முருகன் அருளை பெறுவோம். இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றபடி முருகப்பெருமானின் தாமரை திருவடிகள் நம் உள்ளத்திலே, நம் நெஞ்சிலே எங்கும் பரவி இருக்கட்டும். எந்நாளும் வணங்கி வருவோம். ஓம் சரவண பவ. மீண்டும் சந்திப்போம்.